ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. உன்னைத்தானே உன்னைத்தானே உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். முதல் பாடல் எப்படி வாய்ப்பு வந்தது? யார் அதுக்கு காரணமாக இருந்தாங்க? காரணம் டிமி தான். இந்த ரிலீஸ் ஆன முதல் பாட்டு பெரிய ஹிட் ஆகலை, பட் அது சித்ராமா கூட பாடின ஒரு டுவெட் தான். என்னை போலவே லேசா லேசா படத்துக்காக நான் ஹாரிஸ் பாடின பாட்டு தான் முதல்ல இந்த வெளில வந்தது. த ஒன் அண்ட் ஓன்லி சுசித்ரா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். Thank you so much. Thank you மனோனா. அதாவது ஒரு அற்புதமான எந்த பேச்சு நீங்கள் பேசினாலும் பாட்டு மாதிரியே இருக்கு அப்படின்னு வெளியே பேச்சு பாடினா பேசுகிற மாதிரி இல்லைல்ல? இல்லை இல்லை, அது இன்னும் நல்லா இருக்கு. மனதோடு மனோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சுச்சி. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மனோனா. உங்கள் ஃபேமிலி யாராவது நல்ல கிளாசிக்கல் பேஸ்டு சிங்கர்ஸ் யாராவது இருக்காங்களா? எப்படி உங்களுக்கு இந்த குரல் வந்தது? என்னுடைய பாட்டிக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. என்னோட அத்தை டியூஷன் வச்சுருந்தாங்க, பாட்டு டியூஷன். அப்போ வந்து அவங்க மறைந்திருந்து கேட்கும் மர்மமா சமயக்கட்டிலேருந்து ஏதோ ஒன்று எனக்கு கீர்த்தனை கற்றுனாங்க. ஸோ அதை எனக்கு தப்பாக சொல்லி கொடுத்து ஆமாம் அத்தனை எல்லாம் சுண்டலுக்கு பாடணுமே வருஷம் அதுக்கு ஒன்று கீர்த்தனை 1-2 வேணும். தப்பாக சொல்லி கொடுத்து அதுதான் எங்கள் வீட்டுக்கு ஒரு கிளாசிக்கல் பேக்ரவுண்டாக அவ்வளோதான் இருந்தது. எங்கள் அப்பா பஜன்ஸ் நிறையா சாய்பாபா பஜன்ஸ் பாடுவார். பட் சுச்சி பாடுவாங்க அப்படின்றது எப்போ கண்டுபிடிச்சாங்க? எந்த ஏஜில்? நான் ஐ திங்க் 7th ஸ்டாண்டர்டில் இருந்தபோது என்னுடைய பாட்டு டீச்சர் ரேணுகா கிரிஜன் அப்படின்னு பவன்ஸ் வித்யா மந்திர் கிரிநகர் கொச்சின் அவங்க கண்டுபிடிச்சு. ஆக்சுவலி நான் டான்ஸ் கிளாஸில் சேர்ந்தேன். அம்மா நீங்கள் தயவு செஞ்சு வேறு ஏதாவது கிளாஸில் சேருங்க என்னை அனுப்பிச்சிட்டாங்க அந்த கிளாஸ்லேருந்து. ஸ்கூல்லேயே அவ்வளோ நல்லா ஆடினேன். ரொம்ப ஸ்டேஜெலாம் தரையெல்லாம் அதிர்ந்து ஸ்கூல்லேயே இடிஞ்சு விடுற மாதிரி ஆடிட்டேன். அதிகமாக பாட ஆரம்பிச்சது எந்த ஏஜ்லேருந்து? ஸ்கூலில் என்னை தனியாகவே பாட விடல, எப்போவுமே கும்பலோட கோவிந்தா தான். பேட்ரியாட்டிக் சாங் காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் அமிச்சு ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வருவேன். நான் கொஞ்சம் குள்ளான்றதுனால ஃப்ரண்ட் ரோவில் நிற்க வைப்பாங்க, அவ்வளோதான். அதனால நான் பாடின மாதிரியே நடிக்க வேண்டியது. காலேஜில் தான் உண்மையிலேயே மாருவேன்யூஸ்னு ட்ரிவாண்ட்ரமில் ஒரு காலேஜ் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? கேரளாவில் மியூசிக்னா ரொம்ப பெரிய பெரிய தீவிர அசுர ரசிகர்கள்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஒரு தப்பாக பாடினா கூட மன்னிக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு. ஸோ அங்கே வந்து காலேஜ் ட்ரூப்பில் பாடி தான் ஓரளவுக்கு இந்த பாட்டு மேபி ஒரு கரியராக எடுத்துக்கலாம். காலேஜ் ஆர்கெஸ்ட்ரா வந்து ராக் மியூசிக் கிடையாது, பட் அதை தவிர ட்ரிவாண்ட்ரமில் நிறைய ராக் மியூசிக் குரூப்ஸ் இருந்தது. அங்கே ராக் மியூசிக் நிறைய விரும்புவாங்க ஆடியன்ஸ். ஸோ அந்த ராக் குரூப்ஸில் இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் பாடிய பாடல்கள் ஹிந்தியா, தமிழா, மலையாளமா? ஒரு ராக் குரூப்னா என்னவா இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸ்க்கு ஃபுல்லும் இங்கிலீஷில் பாடினா வேலைக்கு ஆகாதுங்க. 1-2 தமிழ், மலையாளம், ஹிந்தியெல்லாம் மிக்ஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து ஆர்டி பர்மன் அவர்களுடைய சாங்ஸ் நிறையா அந்த குரூப் யூஸ் டு பிளே. அதில் இந்த பியா தூன்ற பாட்டு என்னோட ஆஸ்தான பாட்டாக இருந்தது. அது பாடுங்களேன் ப்ளீஸ். ஷூர். அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க அந்த சைடெல்லாம். தமிழ் என்ன பாடிட்டு இருந்தீங்க அந்த டைமில்? அதே மாதிரி இளையராஜா சாரோடைய டிஸ்கோ சாங்ஸ் எல்லாம் அப்போ ரொம்ப பாப்புலர். இன்னைக்கு கூட காலேஜ் சர்க்கிட்டில், அந்த கேரளா சர்க்கிட்டில் ரொம்ப 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 பாப்புலர். ஐயோ, அப்பெல்லாம் நாங்களாம் மேல் சோலெல்லாம் கூட எடுத்து ஃபுல்லாகவே பாடியிருக்கோம். ஆமாம். உன்னை தானே. ஓஹோ, சூப்பர் சாங். உன்னை தானே என்ன ஒரு ஆக்சுவலி ஒரு ராக் பேண்ட் கூட பாடும்போது ஃபீலே தனி. அப்படியே நம்ம தென்னிந்திய பாடகிகள் அவர்களுடைய எந்தெந்த பாடல்கள் பிடிக்கும், எந்தெந்த பாடல்கள் அந்த காலத்தில் பாடியிருந்தீங்க? ஆக்சுவலி நான் கேரளாவில் இருந்ததுனால அண்ட் எங்களுக்கு நான் இருந்த இடத்துல ரொம்ப க்ளோஸ் நிட் தமிழ் கம்யூனிட்டி இல்லை.
அதனால ரொம்ப குறிப்பிட்ட பாடல்கள் கேட்டு வளர்ற வாய்ப்பு தான் இருந்தது. பட் அப்போவே சில பேரோட 1-2 பாடல்கள்லாம் யூனோ கெசெட்டில் அசார்டட் கெசெட்னு ஒன்று கிடைக்கும். கதம்ப கெசெட். அதில் சில எல்லாரும் ஈஸ்வரி அம்மா, சுஷீலா அம்மா, சித்ரா அம்மா, ஜானகி அம்மா எல்லாருடைய சாங்ஸும் இருக்கும் அதில். ஸோ அதெல்லாம் அந்த கெசெட்டை போட்டு தேய்ச்சி கேட்டு கேட்டு வளர்ந்தது தான். அதெல்லாம் ஒவ்வொரு 2 லைன்ஸ். எங்கள் வீட்டில் வேற வருஷத்துக்கு ஒரு கெசட் வாங்கி கொடுப்பாங்க. வெரி ரேஷன் மியூசிக்லலாம் ரேஷன் எங்களுக்கு. ரொம்ப 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 நல்ல விஷயம். ராசாவே உன்னை நம்பி. குட். அந்த வாய்ஸ் கல்ச்சர் கூட வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் மாற்றி பாடுறது நமக்கு வேலைக்கு ஆகும். சூப்பர். சித்ரா அவர்கள். ஆஃப் கோர்ஸ். ஆக்சுவலி இந்த ரிலீஸ் ஆன முதல் பாட்டு பெரிய ஹிட் ஆகலை. பட் அது சித்ராமா கூட பாடின ஒரு டுவெட் தான். என்னை போலவே லேசா படத்துக்காக நான் ஹாரிஸ் பாடின பாட்டு தான் முதல்ல இந்த வெளில வந்தது. ஃபீமேல் டுவெட். எஸ். ஆக்சுவலி 1 இடத்துல நான் பாடியிருப்பேன். பட் பேர் சிடியில் வந்ததுன்ற இருக்கு. அப்போ இருக்கும்போது கரெக்ட் தான் அவங்க பாடல். டெஃபினட்டா. தந்தானே பாடல் ஒன்று தந்தானே. சித்ராமா பாட்டு எது பிடிச்சிருக்குன்னா இந்த நிகழ்ச்சி ஒரு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் போனோம். இந்த ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் நீங்கள் பாடும்போது இன்னும் பிரமாதமாக இருக்கு. இல்லை என்ன வச்சு காமெடி பண்ணலையே. நம்ம பேசிட்டு இருந்த முதல் பாடல் எப்படி வாய்ப்பு வந்தது, யார் அதுக்கு காரணமாக இருந்தாங்க? காரணம் டிமி தான். டிமத்தி மதுகர் தில் படத்தில் பாடியிருக்காரு. அவர் ஒரு ரொம்ப பிரபல ராக் மியூசிஷியன் சென்னையில். அவர் கூட நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சென்னைக்கு வந்த புதுசில். அவர் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் சார்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினார். கிரேட். அவருக்கு வந்து இப்போ கூட மாயா பான் மசாலா அப்படின்னு ஒரு ஆடுக்காக தான் அவருக்கு முதல்ல பாடினேன். முதல்ல வெளிவந்த பாடல் கூட அவரோடது தான், லேசா படத்தில். சித்ராமா கூட சேர்ந்து பாடின கொஞ்சம் அங்கங்கே பாடினது. பட் ஐ திங்க் என்னுடைய வாய்ஸ் ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் ஆனது உயிரின் உயிரே. அந்த அர்த்தமுள்ள லிரிக்ஸ் அதில் தான். O mahazia wahiala wahiala zinya mehsaya. O mahazia wahiala wahiala zinya mehsaya. உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். ஈரலைகள் நீரைவாரே முகத்தில் நிறைத்தும் முழுதும் வேர்க்கின்றேன். நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டெறிந்தேன். அடங்கும் போலே அனலின் மேலிருந்தேன். காலை பனியாக என்னை மாறிச் சென்றார். நேரம் கூட எதிரியாகிவிட யுகங்களாக இடம் மாறிவிட அழைத்து கொண்டாய பின்பு ஏனோ சென்றாய். O mahasiya wahiala wahiala zinya mehsaya. மேல் பார்ட்ஸ் ஃபீமேல் பார்ட்ஸ் எல்லாம் படிச்சு. ஆக்சுவலாக என்ன லாங்குவேஜ் அது? அது ஜப்பான் நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் காலையில் எந்திரிச்சு மொட்டை மாடி போய் சூரியனை பார்த்து கோலம் பாடும்போது பாடுற பக்தி பாடல். மஹசியா.